இப்போ கெமிஸ்ட்ரி ஜெய் மீன்ஸோட ஸ்ட்ராட்டஜின்னு அப்படி வரும்போது கெமிஸ்ட்ரியை 3 பிரிச்சுக்கோங்க, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல். ஸோ இப்போ இந்த 3த்துக்குமே வரும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி மட்டும்தான். நான் எல்லா வீடியோலாம் போட்டிருப்பேன், என்சிஆர்டி மட்டும்தான் இருக்கிறதுலே பேஸ் எல்லாத்துக்குமே. அதனால படிச்சு தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிசிக்கல் முதல்ல வருவோம். என்சிஆர்டி முதல்ல அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் நரேந்திர ரவிஷ்ணு ஒரு புக்கை வச்சேன். அந்த புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணி அது அத்தனை சம்ஸ் இருக்கு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் மட்டும்தான். நியூமெரிக்கல்ஸ்ல வரும், எம்சிகல்ஸ்ல அவ்வளோ வராது. ஸோ நியூமெரிக்கல்ஸ் டைப்பாகவே நிறைய போடுங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்ஆர்கானிக் வரும். நிறைய நீங்க பியூஎக்யூஸ் போடணும், நிறைய சம்ஸ் போடணும், நிறைய கொஸ்டின்ஸ் போட்டதான் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியும். பியூஎக்யூஸ் போட எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியும். நிறைய கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணதான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி வரும்ட்டு. ஆர்கானிக் வரும்போது மெக்கானிசம், ரியாக்ஷன், நான் இல்லாம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இன்ஆர்கானிக் போட்டிருக்கேன், ஆர்கானிக் போட்டிருக்கேன், மேக்ஸ், பிசிக்ஸ் எல்லாருமே போட்டிருக்கேன். ஸோ இப்போ செக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸை கேளுங்க. கெமிஸ்ட்ரின்ற தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பா வருது, எப்படி மார்க் வாங்குறதுன்ட்டு. எப்படி மார்க் நிறைய பேர் குறையுதுன்னு இல்லாம நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்.